அளவில் ஒரு முக்கிய எதிர்கட்சி தேவை. மிக மிக ஆளுமையுடைய காங்கிரஸ் என்பது செத்து போச்சு, தவசம் பண்ணிட்டாங்க, மரணம் அடைந்து விட்டது. ஏற்படுத்துவதற்காக திட்டம் போட்டிருப்பதாக ரகசிய செய்திகள் குறிப்பிடுகின்றன என்றும் சிக்கல்ல மாத்தி கசக்கி கசக்கி பிசிஞ்சி கன்ஃபியூஸ் பண்ணி கேயாட்டிக் கண்டிஷனை கொண்டு கிரஷ் பண்ணாங்க விஜயை. விஜயினுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, இன்ட்ராகேஷன் பண்ணும்பொழுது என்று தான் சிபிஐ அதிகாரிகள் மறைமுகமாக திரை பிரிவில் சொல்லுகிறார்கள். மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக கூட்டணி அமோகமா வெற்றி பெற்றிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய பார்வை? மும்பையில் பாஜக சிவசேனாவினுடைய ஏக்நாத் ஷிண்டேவினுடைய அபார வெற்றி என்பது மும்பை முழுக்கலும் மொத்தம் 29 நகர சபைகள் மும்பையில் மகாராஷ்டிராவில் இருக்கின்றன. அக்ராஸ் மகாராஷ்டிரா 29 இடத்துல தேர்தல் நடந்தது. மும்பை என்பது 78,000 கோடி ரூபாய் உள்ள ஒரு மாநகராட்சி, ஏசியாவிலேயே பெரிய மாநகராட்சி. அதை பாஜக தனிமையிலே பிடித்து விட்டது. ஏக்நாத் ஷிண்டேவுடன் சேர்த்து கொண்டால் மாபெரும் வெற்றி. இது 20-25 வருடங்களுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே என்ற தாக்கரே உடைய ஆதிக்கம் சூராகிவிட்டது. மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய வெற்றி எதை குறிக்கிறது என்று கேட்டால் வளர்ச்சி, 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 டெவலப்மெண்ட். தேவேந்திர பட்னவிஸ் மிக மிக துல்லியமாக கடந்த ஒரு ஆண்டுகளில் பல முன்னேற்ற பாதையை கொண்டு வந்தார். தவிர ஏக்நாத் ஷிண்டே 24x7 பாலிட்டிஷியன், சும்மா இல்லை, சுறுசுறுப்பா இருப்பார். இளம் வயது ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக இருந்து உத்தவ் தாக்கரேவுடைய தகப்பனார் பால் தாக்கரேயிடம் பணிபுரிந்தவர். அவர் மும்பையில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார் 2.5 வருடங்கள் முதலமைச்சராக. அப்பொழுது தேவேந்திர பட்னவிஸ் துணை முதலமைச்சராக இருந்தார். ஆக மொத்தம் இந்த காம்பினேஷன் நன்றாகி விட்டது. மும்பையில் பாஜக ஏக்நாத் ஷிண்டே வெற்றி என்பதை 3 வரையாக பிரிக்கலாம். வளர்ச்சியை தவிர, வளர்ச்சி முக்கியமானது. அதை தவிர இந்துத்துவாவிற்கு கிடைத்த வெற்றி, அதை தவிர காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு கிடைத்த மூக்குடைப்பு, அதை தவிர சரத்பவார் என்று ஆளுமை இருந்தவர் ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக்கப்பட்டார். பூனாவில் கூட, பூனா என்பது பூனே என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது, அங்கு பாஜக சிறப்பாக வெற்றி பெற்று விட்டது. பூனே பாராமதி சரத்பவாருடைய ஆதிக்கம் கொண்ட இடம். அங்கு சூராக்கி விட்டார்கள். என்ன தெரிகிறது என்று கேட்டால், டெல்லியில் இருப்பது போன்று மும்பையிலும் கடந்த 10 வருடங்களில் நரேந்திர மோடி கொடுத்த ஆட்சியினுடைய பிரதிபலிப்பு. பல திட்டங்கள் மகாராஷ்டிராவில் பரவி இருக்கிறது. குஜராத்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் மகாராஷ்டிராவில் மும்பை. அங்கு வேண்டுமென்றே காங்கிரஸ்காரர்கள், குறிப்பாக ராஜ் தாக்கரே, தமிழர்கள் குஜராத்தி என்றெல்லாம் சொல்லி 2 குஜராத்திகள், அதாவது நரேந்திர மோடி அமித்ஷாவை சுட்டி காண்பித்தார்கள். அதன் மீது இருக்கக்கூடிய கோபம் தான் அது மாதிரி. இப்ப அண்ணாமலை கிட்ட கூட சண்டை போட்டாரு ராஜ் தாக்கரே, ரசமலாய் என்றார். இப்பொழுது அண்ணாமலை என்ன ரசமலாய் கொடுக்க போகிறாரா உத்தவ் தாக்கரேவுக்கும் ராஜ் தாக்கரேவுக்கும்? ஆக மொத்தம் வாய் அடக்க வேண்டும் என்பதுதான் மும்பை ரிசல்ட்டினுடைய செய்தி. பால் தாக்கரே அழிந்து ஒழிந்து குட்டி குணுங்கி விட்டார். பால் தாக்கரே ஏன் என்று கேட்டால், தங்களுடைய ஒரு கொள்கையான இந்துத்துவாவை விட்டு விலகி ஒரு பட்ச அரசியலை செய்ததனால், பாஜகவிற்கு அழுத்தம் தந்ததனால் உத்தவ் தாக்கரே மீது பொதுமக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் மகாராஷ்டிரா நகராட்சி தேர்தலுடைய முடிவு. 1. ராகுல் காந்தி இனி என்ன செய்ய போகிறார்? அகில இந்திய அளவில்
தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்தியாவில் ஒரு முக்கிய எதிர்க்கட்சி தேவை. மிக மிக ஆளுமையுடைய காங்கிரஸ் என்பது செத்து போச்சு, தவசம் பண்ணிட்டாங்க, மரணம் அடைந்து விட்டது. காங்கிரஸை குழி தோண்டி புதைத்தவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி. 2014 பிறகு அந்த காங்கிரஸ் தான் பசையாக, குளூவாக, ஃபெவிகோலாக இருந்தது. ஃபெவில்கோ மாதிரி ஒட்டிக்கும் ரீஜனல் பார்ட்டிஸ். இப்ப ரீஜனல் பார்ட்டிஸ்ல தனித்தையே தலை தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க 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 எந்த இடத்துக்கு போனாலும் சண்டை போடுறார் ராகுல் காந்தி. தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடன் மம்தா பானர்ஜியுடன் சண்டை, ஓமர் அப்துல்லாவுடன் சண்டை, தேஜஸ்வி யாதவுடன் சண்டை, உத்தவ் தாக்கரேவுடன் சண்டை, மு.க. ஸ்டாலினுடன் சண்டை. ஆக மொத்தம் சண்டை சச்சரவை உருப்பாக்கி அதானி அதானி, அம்பானி அம்பானி, ஓட்டுச்சோரி இவிஎம் என்றெல்லாம் பொய் சொல்லி அவரை மும்பை எலெக்ஷன் சைட்லைன் பண்ணிட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க, தள்ளி ஒடிச்சிட்டாங்க. இதிலிருந்து ஒன்று தேவை. மீண்டும் 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 எத்தனை சொல்லலாம்? கடந்த 10 வருடங்களாக 100 தோல்வியை கண்டவர் ராகுல் காந்தி, 100 வெற்றியை கண்டது நரேந்திர மோடி, அமித்ஷா, பாஜக. ஒரு தலைப்பட்சமாகவும் ஆட்சி இருக்கக்கூடாது. தங்களுடைய ஒரு பலவீனத்தை, தங்களுடைய அறியாமையை பொதுமக்கள் தங்களை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காங்கிரஸ், இம்பார்ட்டன்சி ஆஃப் காங்கிரஸ், அதனால மக்கள் நிராகரிக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் என்றால் அது ராகுல் காந்தியை தான் சாரும். அவர் ஒதுங்கி விட்டால், நகர்ந்து விட்டார். இன்னைக்கு அதிகம் வயிற்றுனா போயிட்டாரு. என்னங்க அவர் தலைவரா? பாருங்க, அமித்ஷா ஒரு ஃபாரின் கூட போனது கிடையாது. அதை பத்தி எவ்வளவு தேவை? நம்ம ஊர்ல மு.க. ஸ்டாலின் தமிழகத்திற்கு நன்கு செய்திருக்கிறார், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. பழைய கட்சி, அவர் வரலாமே தலைவராக, அகில இந்திய தலைவராக. மம்தா பானர்ஜி வரலாமே, அரவிந்த் கெஜ்ரிவால் வரலாமே, அகிலேஷ் யாதவ் வரலாமே. இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியது காங்கிரஸ் என்பதுதான் மகாராஷ்டிரா சொல்லக்கூடிய கருத்து. அடுத்த கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்லுவேன். டெல்லி சிபிஐ அலுவலகத்துல விஜய் ஆஜராகி இருக்காரு. திரும்பவும் 19ஆம் தேதி விசாரணைக்காக ஆஜராக போறாரு. இதுல ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் தகவல் இருக்கா சார்? இது இந்த சிபிஐ அறிக்கை 23ஆம் தேதி நீதியரசர் அஜய் ரஸ்தோகியை எந்த சுப்ரீம் கோர்ட் நியமித்ததோ, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், சிறப்பு ஆய்வு குழு, அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் தரணும். அதுக்காக தான் 19ஆம் தேதி அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. நான் கேள்விப்படுகிறேன் விஜய் அவர்கள் 22, 23 தேதி தள்ளி போட வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். இருப்பினும் கேள்வி பதில் கழியத்தின் மூலமாக, ஒரு லெட்டர் மூலமாக 10 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்றதா இல்லையா? சில சிபிஐ அதிகாரிகள் சென்னை வரலாமா என்று கூட யோசித்திருக்கிறார்கள். இந்த வெயிட் அண்ட் வாட்ச். 19ஆம் தேதி என்பது விஜய் தரப்பில் இருந்து ஊர்ஜிதம் செய்யப்படாத இருக்கிறது. இன்னைக்கு 16ஆம் தேதி நம்ம 2 மணிக்கு பேசுறோம். இது அதான் அப்டேட் ஒண்ணு. 2வது, டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் சிறப்பாக நடந்துக்குது என்ன என்று கேட்டால், விஜயினுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, இன்ட்ராகேஷன் பண்ணும்பொழுது அவர் சிறப்பாக தெளிவாக புரிமதி பதில் அளித்தார் என்று தான் சிபிஐ அதிகாரிகள் மறைமுகமாக திரை பிரிவில் சொல்லுகிறார்கள். he has a clarity என்று ஒரு அதிகாரி என்னிடம் சொன்னார். அவர் சொல்லுவது முழுக்களும் ஒரு நபர்னால் தான் இந்த விபத்து நடந்தது என்று அந்த நபர் பெயர் குறிக்காமல் சொன்னார். அந்த நபருடைய பெயரை நயினா நாகேந்திரன் அமித்ஷா முன்னதாக சொல்லிவிட்டார் புதுக்கோட்டை பொதுக்கூட்டத்தில். அவர்தான் செந்தில் பாலாஜி. ஆக மொத்தம் விஜய் வேண்டுவது செந்தில் பாலாஜியை விசாரிக்க வேண்டும் என்று. ஏன்னா விஜய் சொல்றதுல ஒரு தர்க்கத்துல ஆதரவு இருக்கிறது. விஜய் சொல்றாரு, தமிழகத்தில் எந்த ஒரு தெரு விழாவும் இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, வேளாங்கண்ணி, நாகூர் மற்றும் திருச்செந்தூர், காஞ்சிபுரம் போன்ற சென்னை, இந்த இடங்கள் எல்லாம் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களுடைய விழாக்கள் நடைபெறுகின்றன. 5 லட்சம் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடந்தது. 5 லட்சம் பேர் வந்தாங்க. கம்ப்ளீட் நல்ல கோஆர்டினேஷன் போலீஸ். அதே மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, கரூர் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்றெல்லாம். ஆனால் விஜய் கரூர் பேசுவதற்கு முன்னதாக 4 இடத்தில் பேசியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி எக்ஸெட்ரா.
அங்கு இந்த கலவரம் நடக்காமல் ஏன் கரூரில் ஒன்றி நடந்தது என்று அவர் வினாவிருக்கிறார். அப்போ இந்த சிபிஐ என்ன பண்றாங்க, அந்த கேள்வியெல்லாம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டேவிட் ஆசீர்வாதத் அவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அவரும் என்ன பதில் சொன்னார், அவர் விஜய் மீது பழி சுமத்துகிறார். ஆக மொத்தம் செந்தில் பாலாஜியை அவர் அழைத்து பேசினால்தான் உண்மை தெளிவாக வரும் என்று விஜய் நம்புகிறார். பிப்ரவரி 15 கடைசி அறிக்கை தர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணையின் பெயரில் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. தட் இஸ் February 15. அதுக்குள்ளேயே முழு அறிக்கை கொடுத்தாங்கன்னா சிபிஐ நீதியரசர் அஜய் ரஸ்தோகி பார்த்த பிறகு அந்த சீல்டு என்வலப்பை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுப்பார்கள். அது பொதுஜனத்திற்கு பப்ளிக் நோட்டீஸுக்கு வரும். கூடிய விரைவில் சிபிஐ சார்ஜ் ஷீட் போடுவாங்க இந்த கேஸ் மேல. இதுதாங்க இருக்கக்கூடிய அப்டேட். ஒரு பக்கம் சென்சார் போர்டு, இன்னொரு பக்கம் சிபிஐ. விஜய் நெருக்கடியில இருக்காரா? இதுல அமித்ஷாவுடைய கணக்கு ஏதாவது இருக்கா? அமித்ஷா விட தம்பி, காங்கிரசும் திமுகவும் முதலில் சேர்ந்து விஜயை அமுக்கியது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தியுடைய மனநிலை மாறி, காரணம் விஜய்க்கு அதிகமாக பொது ஆதரவு இருக்கிறதாகவும் வாக்காளர்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லுகிறார்கள். திமுக விஜய என்ன மாதிரியான வழக்கு சிக்கல்ல மாத்தி கசக்கி பிசிஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணி கேயாட்டிக் கண்டிஷனை கொண்டு கிரஷ் பண்ணாங்க விஜயை. தவறு. எதிர்கட்சியை ஒடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து எதிர்கட்சிகளையும் துண்டு துண்டாக ஆக்கிவிட்டார். ஒன்னும் போதாத வரைக்கும் வைகோ பாவம், அவர் 5 பேர் இருக்காங்க அந்த கட்சியில, அவரையும் உடைச்சிட்டார். இந்த விஷயத்தில் பார்த்தால் பாமக உடைந்திருக்கிறது, மறுமலர்ச்சி திராவிட உடைந்து இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் ஆதவ அர்ஜுனாவை எடுத்தார். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் 15 கோடி ரூபாய் வாங்கினாலும் அங்க இருக்கக்கூடிய சோ பாலகிருஷ்ணன் எடுத்து இப்ப பூசாவத்தில் போட்டாங்க. இது என்னங்க இது? எல்லா கட்சியும் உடைச்சு வச்சது மாண்புமிகு முதலமைச்சர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஓப்பனா சொல்றாரு, எங்க அப்பா பையனுக்கு சண்டை மூட்டி விட்டது ஸ்டாலின் என்று. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஏன் விஜயுடன் பேச வேண்டும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு? ஆக மொத்தம் காங்கிரஸ் விஜய் பக்கம் போவதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கிறது. சனிக்கிழமை 17 ஜனவரி 4 மணிக்கு இந்திரா பவனில் மல்லிகார்ஜுன் கர்கே தலைமையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி கூட இருக்கிறது. அப்பொழுது ஒரு தெளிவான கருத்து வரும். எது இருப்பினும் அதில் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறாரா இல்லையா தெரியவில்லை. பிரியங்கா காந்தி அயல் நாட்டில் இருப்பதனால் நம்மை கண்டுகொள்ள மாட்டார். சோனியா காந்தி மருத்துவமனையில் இருப்பதனால் அந்த அம்மையார் கலந்து கொள்ள மாட்டார். ஒன்றே ஒன்று நிச்சயம், மல்லிகார்ஜுன் கர்கேக்கு முழு அதிகாரம் கொடுத்து விடுவார்கள் தமிழக காங்கிரஸ்காரர்கள், தாங்கள் சொல்லும்படி நடக்கிறோம் என்று. கடைசியில் விஜய் பக்கம் தான் போவாங்க தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க. அவன் 6 மந்திரி சபை மந்திரிகள் கேட்டிருப்பதாக மாணிக் தாக்கூர் ட்வீட் பண்ணியிருக்கார். இந்த காட்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட ட்விட்டர் ஹேண்டில் மாணிக் தாக்கூரோட ட்விட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும். இந்த பின்னணியில் பார்த்தால் விஜயினுடைய கருத்துக்கு திமுக தான் அழுத்தம் கொடுத்ததை தவிர அமித்ஷா இல்லை. பராசக்தி ஜனநாயகன் படத்தை ஒடுக்கியது அதையும் தவிர ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. என்னங்க அமித்ஷாக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்பந்தம் சொல்லுங்க? அமித்ஷா ஜனநாயகனுக்கு ரொம்ப இன்னல் தெரிஞ்சான்னா அப்ப பராசக்திக்கு பர்மிஷன் கொடுத்தாரா அமித்ஷா? அப்ப திமுகவும் பாஜக ஒன்னா இருக்குதா? பராசக்தியுடைய படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சார். அவர் எல் முருகனோட பிரைம் மினிஸ்டர் சந்திச்சார். அப்ப சிவகார்த்திகேயன் டிஎம்கே இல்ல பிஜேபியா? டிஎம்கே பிஜேபி பாலம் மாதிரி இருக்காரா? இந்த கேள்வி எல்லாம் வருது. ஆக மொத்தம் ராகுல் காந்தி தமிழக அரசியலை குழப்பியதனால், 6 மந்திரி சபை அவர்கள் கேட்பதனால் திமுக காங்கிரஸை டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திமுக நினைக்கிறது ராகுல் காந்தி ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று. டெல்லியில பிரதமர் தலைமையில பொங்கல் விழா நடந்துச்சுல, அதுல பராசக்தி படக்குழு அழைக்கப்பட்டு அவங்க கூட பிரதமர் சிரிச்சு பேசுற அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம், வீடியோஸ் பார்த்தோம். இதன் மூலமா பிரதமர் சொல்ல வர செய்தி என்ன சார்?
அவர் சைதின்னு இருக்குதுங்க. அவருக்கு முதல்ல 6 நாட்கள் முன்னாடி வேல்முருகன் கூப்பிட்டாராமே. நான் கேள்வி, என்னிடம் ஒரு முக்கிய தகவல் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடிக்கு கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் வருவார் வரமாட்டார்லாம் தெரியாது. அதை சிவகார்த்திகேயன் பராசக்தியினுடைய ஒரு திரைப்பட குழுவை டெல்லிக்கு அழைத்தது எல் முருகன் அவர்கள் தான். பிரதமருக்கு அது தெரியாது என்று தான் ஆணித்தரமாக எல் முருகன் அலுவலகத்தினர் சொல்லுகின்றனர். அதனால ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்திரா காந்தி படத்தை ஹிந்தி அரக்கியன்னு சொன்னதுனால பிஜேபி வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. 2 வருடங்களுக்கு முன்னதாக இந்த திரைப்படத்தினுடைய வசனகர்த்தா எழுதி வைத்தார் 2026 ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த பிறகு எவரை நான் பிரதமராக்க மாட்டேன் என்று மு.க. ஸ்டாலின் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டாரோ அவர் பிரதமராகி விட்டார் நரேந்திர மோடி. அன்று நினைத்தார்கள் மு.க. ஸ்டாலினும் அவனுடைய பேரன் இன்பநிதி, பண்பநிதி, கருணாநிதி, சண்மநிதி, அந்த நிதி, இந்த நிதி, தயாநிதி, கலாநிதி, இந்த நிதி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸை டம்ப் பண்ணணும்னு ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணது பராசக்தி வந்தது. அதுல இந்திய எதிர்ப்பு போடுறதுக்கு என்ன சம்பந்தங்க? அந்த காங்கிரஸ் வேறு இந்த காங்கிரஸ் வேறுன்னு ரகுபதி ஆர்கி பண்றாரு. அந்த காங்கிரஸ் என்ன இப்ப இருக்கிற காங்கிரஸ் ராகுல் காந்தி மட்டமான காங்கிரஸா? அது உயர்ந்த காங்கிரஸா? இல்ல அது தாழ்ந்த காங்கிரஸ் இப்ப இருக்கிறது மட்டமான காங்கிரஸா? என்னங்க பேசுறாங்க? ஆக மொத்தம் நரேந்திர மோடி பராசக்திக்கு சப்போர்ட் பண்ணவில்லை என்பதுதான் ஆணித்தரமா அடிக்கி சொல்லுகிறார்கள். சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க சென்னை ஹைகோர்ட் போயிட்டு வாங்கன்னு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பாஜகவிற்கும் பராசக்திக்கும் சம்பந்தமே கிடையாது. வர 23ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி தமிழ்நாடு வர இருக்காரு. ஆளும் திமுக அரசை எப்படிலாம் தாக்கி பேசுவாரு? அவருடைய பேச்சில் முக்கியத்துவம் கிடைக்கும். அவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் எப்படி என்று கேட்டால் திமுகவை பிரமாதமா அட்டாக் பண்ண போறார். அமித்ஷா ராஜ்யசபையிலே 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், ஹிந்தியில சொல்றேன், அது நான் தமிழ்லையும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். அமித்ஷா பேசிட்டு இருக்கும்போது மே டிஎம்கே உக்காடுக்கே பேய்ந்துங்க அப்படின்றது, பிடி எரிச்சிருவேன்னுட்டு வேறுடன் அவ்வளவு ஆத்திரம் இருந்தது. அதை செய்து காண்பிப்பார். அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் நரேந்திர மோடியினுடைய பேச்சும் மிக 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 ஆக்ரோஷமாக இருக்கும். அவர் மதுராந்தகத்தில் 23ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை பேச போவது, அதாவது 23 ஜனவரி மிக ஆணித்தரமாக இருக்கும். திமுகவிற்கும் தோழமை கட்சியான காங்கிரசிற்கும் அவர் ஒரு சவால் விட இருக்கிறார். தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிடம் வர்சஸ் இந்துத்வா என்ற ஒரு நிலைக்கு தமிழக அரசியல் வந்துவிட்டது. திருப்பரங்குன்றத்து விஷயத்திற்கு பிறகு சொல்லுகிறார்கள். கடைசியாக நான் விடைபெறுவதற்கு முன்னதாக தங்களுடைய நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். 20ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை தமிழக சட்டமன்றம் காலை 9 மணிக்கு கூட இருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய ஒரு பேச்சுக்கு பிறகு he will read the message. அதுல சென்னையிலிருந்து டெல்லிக்கு வரக்கூடிய தகவல்கள், சென்னையில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்றால், ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் 20-25 பேராகிராஃப்க்கு இதை படிக்கணும் எழுதி டிராப்ட் அனுப்பிச்சிருக்காரு தமிழக அரசாங்கத்திற்கு. ஆனால் அப்பாவு அவர்கள் மூலமாக தமிழக நிதித்துறை செயலாளர் தான் கவர்னருடைய ஸ்பீச் டிராப்ட் பண்ணத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் அமைதி பூங்கா இருக்கிறது என்று. அதற்கு ஆளுநர் பதில் சொல்ல இருக்கிறார், அமைதி பூங்கா இல்லை, கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகமாக இருக்கிறது என்று. தமிழகத்தில் தலித் மக்கள் அதிகமாக கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னது பல சமூக வலைத்தளங்களிலும் கவர்னர் லோக்பவன் தமிழ்நாடு.comல போய் பார்த்தீங்கன்னாலும் ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அவருடைய பேச்சு. அப்பொழுது இந்தியா 150 வருடங்களுக்கு முன்னதாக வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய பாடல்
கவர்னர் படிக்க இருக்கிறார். காரணம் 150 வருடம் ஆகிவிட்டது என்று. இதையெல்லாம் பார்த்து கவர்னரை பாதுகாப்புடன் கவர்னரை வெளியே வருவாரா அல்லது திமுக அமைச்சர்கள் சென்ற முறை இன்னல் செய்த மாதிரி அவர் வெளிநடப்பு செய்வதற்கு தூண்டி விடுவார்களா? காரணம் இதுதான் திமுக அரசுக்கு கடைசி சட்டசபை கூட்டம். நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஆஸ் ஆஃப் நவ் அப்பாவு கடைசி சபாநாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆஸ் ஆஃப் 2026 ஜனவரி. அவர் ஜெயிச்சுட்டு வந்தார்னா அவர் சபாநாயகராரா இருக்கா தெரியாது. ஆனா அவருடைய தலைமையில் கவர்னருக்கு ஏதாவது வன்முறை செய்ய திமுகவோ வேறு கட்சிகளோ ஆரம்பித்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது அதற்கு பதில் சொல்லுவார். ஒரு ரணகளை ஏற்படுத்துவதற்காக திட்டம் போட்டிருப்பதாக ரகசிய செய்திகள் குறிப்பிடுகின்றன என்றும் பலர் சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் பராசக்தி மற்றும் பல ஜனநாயகன் திரைக்காட்சிகளை வெட்டியது கட் பண்ணதை பற்றி திமுகவினர் எழுப்பெருக்கின்றனர். ஆளுநர் RN ரவியின் போது ரணகலைப்படும் ரகளை நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் சம்பவத்தை ஏற்கனவே பேசினார், அதை நினைத்து ஊட்டுவார்கள். இதெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழக பாஜகவினர் வந்தே மாதரம் என்று சொல்லுவார்கள் கவர்னர் வரும்பொழுது. அப்பொழுது டெல்லியிலிருந்து சில தகவல்கள் தமிழக காங்கிரஸ் MLA-களுக்கு கூட வந்தே மாதரத்தை நாம் எதிர்த்தால் தமிழகத்தில் அது வட இந்திய வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பதனால் தமிழக காங்கிரஸ்காரர்களும் வந்தே மாதரம் என்று சொன்னால் அதுவே போதும், திமுக காங்கிரஸ் உறவு பிரியும், ஆளுநருக்கு ரகளையாகும், ஆளுநர் பாதுகாப்புடன் வெளிவருவாரா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது என்று பல தமிழக வர்ணனையாளர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள் என்று சொல்லி நான் அடுத்த வாரம் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, நமஸ்காரம்.